ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ 9th சயின்ஸ் நியூ புக்கில் 3rd டேர்மில் 7th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் பொருளாதார உயிரியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ், அதாவது மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. ஹெட்டிங்லேயே இருக்குது, மண்ணே இல்லாமல் ஒரு தாவரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு முறை தான் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்ணே இருக்காது, ஆனால் தாவரத்துக்கு தேவையான நீர் வந்து நம்ம கொடுப்போம். நீர்லேயே என்னென்ன சத்துக்கள் இருக்கும், கனிம ஊட்டங்கள் இருக்கும். அதனால தாவரங்கள் வந்து நீரில் இருக்கக்கூடிய கனிம ஊட்டங்கள் அதுக்கு என்ன சொல்கிறது சத்தாக எடுத்துக்கிட்டு அது வந்து வளர்ந்து பயன் தருது அப்படின்றத தான் இந்த ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா, மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. இதுக்கான உபகரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உபகரணத்தில் கண்ணாடி இருக்கும், உலோகம் இருக்கும், பிளாஸ்டிக், இது எல்லாமே சேர்ந்ததாக தான் இந்த உபகரணம் வந்து இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே தனித்தனி உபகரணம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சின்ன செடிக்கு அப்படின்னா சின்ன தொட்டி, பெரிய பெரிய செடி அப்படின்னா பெரிய தொட்டி, அந்த மாதிரி செடிக்கு ஏற்ற மாதிரி அந்த தொட்டிகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நுட்பத்தை வந்து யார் வந்து சொன்னது, இந்த மாதிரி வளர்க்கலாம் தாவரங்களா அப்படின்றத யார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னா, 1980 வருஷத்தில் ஜெர்மனை சேர்ந்த தாவரவியலாளராக இருக்கக்கூடிய ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் இந்த ஒரு முறையை வந்து விளக்கியிருக்காரு. எந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் பயிரிட்டிருக்காங்க அப்படின்னா, விதையில்லாத வெள்ளரியை வந்து இந்த முறையில் வந்து வெற்றிகரமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தக்காளி, வெள்ளரி, தக்காளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 தான் வந்து முதல் முறையாக வந்து வெற்றிகரமாக பயன்படுத்தி அதுவும் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் இந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ தாவரங்களுக்கு தேவையான இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நீரில் இருக்குது. அதாவது இந்த தாவரத்தோட வேர் வந்து தண்ணிக்குள்ளே வந்து நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செடியோட வேர் வந்து நல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி இருக்கும். நீரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தாவரத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கும். வேர் வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நீரை வந்து உறிஞ்சிறப்ப அந்த நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், தாது உப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து உறிஞ்சுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் இந்த மாதிரி நீர் தாவரத்தில் இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இருக்க பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து தண்ணியில் தான் இருக்குது. மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா உறுதியாக வந்து இருக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து உறுதியாக இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உபகரணத்தை வந்து நல்லா வந்து செடி வந்து நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரி அதை வந்து டைட் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸோட முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு செடியை வளர்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஊட்டச்சத்து, நீர், இந்த 2ஓட அளவையுமே வந்து நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சியாக இருக்கும். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த தாவர வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாலைவனங்களில், ஆர்டிக் துருவ பகுதிகள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முறையை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து வேளாண்மைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஹெட்டிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரோஃபோனிக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஹைட்ரோஃபோனிக்ஸ். இது நம்ம பேரையே நம்ம ரெண்டாக பிரித்து பார்த்தா நமக்கு தெரியும், ஹைட்ரோ ப்ளஸ் ஃபோனிக்ஸ். ஹைட்ரோ அப்படின்றது என்னது, நீர், ஹைட்ரஜன், H2O இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அது எதை சொல்லுவோம்னா, நீரை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஹைட்ரோ அப்படின்னு சொல்லி. அதனால நீரில் வளரக்கூடிய அந்த முறையை தான் நம்ம வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா, ஏரோஃபோனிக்ஸ். இதை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா நமக்கு தெரியும், ஏர் ப்ளஸ் ஃபோனிக்ஸ். ஏர் அப்படின்றது என்னது, காற்று. அப்போ காற்று ஊடகத்தில் ஒரு தாவரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் என்ன அப்படின்னா ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏரோஃபோனிக்ஸை வளிமண்டல வேளாண்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது வளிமண்டல வேளாண்மை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேயுமே மண்ணே இல்லாமல் வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வளர் ஊடகமாக, நம்ம எப்படி ஹைட்ரோஃபோனிக்ஸில் நீர் வந்து வளர் ஊடகம்னு சொன்னோமோ, இந்த ஏரோஃபோனிக்ஸில் வந்து முக்கியமான ஒரு வளர் ஊடகமாக காற்று வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த முறையில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தாவரத்தை எல்லாத்தையுமே, செடிகளை எல்லாத்தையுமே வந்து தூண் மாதிரி நம்ம எப்படி கட்டி தொங்க விடுவோமோ அதே மாதிரி செடிகளை வந்து கட்டி வந்து தொங்க விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையாக இருந்தாலும் சரி, வேராக இருந்தாலும் சரி, எந்த பகுதி உரியுமோ அந்த பகுதி வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து காற்று இருக்குது, ஆனால் அங்கே வந்து ஊட்டச்சத்து இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து பனி மாதிரி தூவுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி பனி மாதிரி தூவக்கூடியது வந்து ஒரு சில நிமிடங்களை வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தூவுதல் தொடர்ச்சியாக நம்ம தூவுறோம்னு சொன்னோம்ல, இந்த தூவுறது வந்து தொடர்ச்சியாக இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேர் எல்லாமே காஞ்சு அந்த செடி வந்து செத்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்காக என்ன கருவி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நேர் கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியோட பயன்படுத்துகிறாங்க. அந்த கருவியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பம்பு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கருவியில் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பம்பை வந்து இயக்கக்கூடிய வகையில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏரோஃபோனிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அக்வாபோனிக்ஸ், அதாவது நீர்வாழ் உயிரின ஊடக தாவர வளர்ப்பு முறை தான் என்ன அப்படின்னா அக்வாபோனிக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு பழமையான முறை தான். இது வந்து தாவரங்களை நீரில் வளர்க்கக்கூடிய ஒரு பழமையான முறை. இது வந்து வேளாண் முறையை சேர்த்து இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மண்ணே இல்லாமல் அந்த வேளாண் முறையை சேர்த்து தான் இந்த முறையை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள் வந்து எந்தெந்த கழிவுப் பொருட்கள்லாம் வெளியேற்றுதோ அந்த கழிவுகள்லாம் எடுத்து தான் அந்த தாவரங்கள் வந்து எடுத்து வளரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கழிவுகளை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து அதை வந்து சிதைக்கும், நுண்ணுயிரிகள் வந்து சிதைக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். இதில் நைட்ரேட் ஆக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா நைட்ரேட்டுகளாக வந்து மாற்றிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா நைட்ரேட்டுகளாக வந்து மாற்றும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கழிவுப் பொருட்களை எல்லாமே தாவரத்துக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்டீரியா வந்து சிதைச்சு கொடுக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியா சிதைச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நைட்ரேட்டுகளை தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தாவரங்கள் எடுத்து, அதாவது ஊட்டச்சத்தாக எடுத்து வந்து வளரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கழிவுகளை வந்து பயன்படுத்திட்டு இந்த நேரை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மறுசுழற்சி வந்து செய்வாங்க. மறுசுழற்சி செஞ்சு இந்த திரும்ப அந்த நீரை என்ன செய்வாங்க அப்படின்னா தொட்டிக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதாவது மறுசுழற்சி அந்த நீரை வந்து செய்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அக்வாபோனிக்ஸ் அப்படின்றது 2 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நீர் வளர்த்தல், அதாவது மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்க்குறது. 2வது மண்ணில்லா வளர்த்தல், அதாவது தாவரங்களை வளர்க்குது. இப்போ நீர் வளர்த்தல், நீர் அப்படின்றப்ப நமக்கு வந்து நீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம்னா நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா மீனை சொல்லுவோம். அப்போ மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்க்குறதா நீர் வளர்த்தல். 2வது மண்ணில்லா வளர்த்தல் அப்படின்றது மண்ணில் முக்கியமாக இருக்கக்கூடியது, மண்ணில் நிலை ஊன்றி இருக்கக்கூடியது எது அப்படின்னா தாவரம். இப்போ தாவரங்களை வளர்க்கறது தான் மண்ணில்லா வளர்த்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பச்சை இலை காய்கறிகள். நமக்கு தெரியும் பச்சை பச்சையாக இலை இருக்கக்கூடிய காய்கறிகள் எதை சொல்லுவோம், கீரைகளை சொல்லுவோம், கொத்தமல்லி சொல்லுவோம். அதே மாதிரி சீனாவில் கிடைக்கக்கூடிய முட்டைக்கோசு எல்லாமே எப்படி இருக்கும்னா பச்சை கலரில் இருக்கும். நமக்கு ஊரில் கூட எப்படி இருக்கும்னா உள்ளே வந்து வெள்ளையாக அந்த கலரில் இருக்கும். ஆனால் சீனா முட்டைக்கோசு வந்து நல்லா பச்சையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கீரைகள், துளசி, கொத்தமல்லி, அதே மாதிரி வேக்கோசு அப்படின்னு சொல்லக்கூடிய இலை, கீரை இலைகள், காய்கறிகளில் இருக்கக்கூடிய தக்காளி, மிளகாய், குடை மிளகாய், மிளகுகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், புரோக்கோலி, கத்திரி, இந்த மாதிரி காய்கறிகளையும் இந்த முறையில் வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இலைகளோ அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் நமக்கு பச்சையாக கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே இந்த முறையில் வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பண்ணை. பால் பண்ணை அப்படின்றது என்ன, நமக்கு வந்து அங்கே பால் வந்து கிடைக்கும். அதாவது பால் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே கால்நடைகள் வந்து வளர்க்குறாங்க. அதாவது பால் உற்பத்தி நமக்கு வந்து எல்லார் வீடுகள்லையுமே வந்து கண்டிப்பான ஒரு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா தண்ணிக்கு அடுத்து பாலை வந்து சொல்லலாம். பால் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அப்போ அதோட உற்பத்தியும் அதிகமாக இருக்கணும். அந்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் கால்நடைகளே நிறையா வந்து வளர்க்கப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முறையாக வந்து பராமரிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாலை வாங்கி நம்ம என்ன செய்வோம், நம்ம மனிதர்கள் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலை வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு பாலாக நமக்கு கிடைக்கும், அல்லது பாலால் உண்டானக்கூடிய ஒரு பொருளாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி பால்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி இந்த பால் அதே மாதிரி பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துறது, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் உள்ளடக்கிய ஒரு இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பால் பண்ணை. இது வந்து ஒரு தொழில், பால் பண்ணை தொழில் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பால் பண்ணைக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்நடை கலப்பினங்கள். அதாவது பசுமாடு, எரும மாடு இந்திய கால்நடைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் அப்படின்றத சொல்றாங்க. எரும மாடு சரி, பசும மாடுமே நம்ம இந்திய கால்நடைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கால்நடைகள். இந்த மாதிரி பசுமாடையும் எரும மாடையும் நம்ம எதுக்கு வந்து வளர்க்குறோம் அப்படின்னா
பாலுக்காக, உணவுக்காக, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தோல், அதே மாதிரி போக்குவரத்துக்காகலாம் நம்ம வந்து இந்த விலங்குகளை வந்து வளர்க்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளோட சிற்றினங்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 2 விதத்துல வந்து காணப்படுது. என்னென்ன அப்படின்னா போஸ் இண்டிகஸ், அதாவது இந்திய பசுக்களும் காளைகளும் போஸ் இண்டிகஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போஸ் புபாலிஸ் அப்படின்றது எருமைகள். இது இந்த மாதிரி 2 வகையா இதோட சிற்றினங்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடை விலங்குகள் எல்லாமே ஒன்று நம்ம பாலுக்காக வளர்க்குறோம், அல்லது வந்து விவசாயத்தில் வயலில் வந்து வேலை செய்கிறதுக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகளையே வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பால் உற்பத்திக்காக வளர்க்கக்கூடியது பால் உற்பத்தி இனங்கள், அதே மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இழுவை இனங்கள், அதாவது 2க்குமே யூஸ் பண்ணக்கூடியதை 2ற்கும் பயன்படுபவை அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து இந்த விலங்குகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பால் உற்பத்தி இனங்கள். பாலுக்காக நம்ம அந்த உயிரினத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து பால் உற்பத்தி இனத்துக்குள்ளே அடங்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பசுக்கள், அதில் பால் சுரக்கக்கூடிய பெண் இனத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பசு. இது வந்து நமக்கு அதிக அளவில் வந்து பால் தரக்கூடிய ஒரு உயிரினம் அல்லது விலங்கு அப்படின்றத சொல்லலாம். இதை வந்து வேற எந்த மாதிரியிலும் பசுவை சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு கறவை விலங்கு, ஏன்னா அது வந்து பால் கறக்குறோம், அது வந்து ஒரு கறவை விலங்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பால் உற்பத்தி இனங்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பால் உற்பத்தி இனங்கள்ல நம்ம ஒன்று உள்நாட்டு இனங்களை கூட நம்ம பால் உற்பத்திக்காக நம்ம வளர்க்குறோம். சில சமயங்கள்ல வெளிநாட்டு இனங்களாக கூட அந்த பால் உற்பத்தி இனங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு இனங்கள் வெளிநாட்டு இனங்கள் நம்ம சொல்றோம். இதுல உள்நாட்டு இனங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை வந்து தாயகமா கொண்டு இருக்கக்கூடிய அந்த இனங்கள் தான் என்ன அப்படின்னா உள்நாட்டு இனங்கள். இந்த உள்நாட்டு இனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கால்நடை எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி, கிர், இது எல்லாமே வந்து உள்நாட்டு இனங்களுக்குள்ள வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு இனங்கள் நம்ம பார்த்தோம்ல, இந்த உள்நாட்டு இனங்களுக்குரிய கால்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வலுவான கால்களாக இருக்கும். அதே மாதிரி அந்த விலங்குல இருக்கக்கூடிய அந்த திமில் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா நிமிர்ந்த திமில்களாக இருக்கும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தளர்ந்த தோள்களாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த உள்நாட்டு இனங்களும் பால்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பால் சுரக்கக்கூடிய காலத்தை பொறுத்து தான் இந்த பால் உற்பத்தி கூட இருக்கு. அந்த ஒரு கன்று இருக்கு அப்படின்னா அது வந்து முதிர்ச்சி அடைந்தாதான் வந்து பால் கறக்கும். இந்த மாதிரி பால் சுரக்கக்கூடிய காலத்தை பொறுத்து தான் பால் உற்பத்தி வந்து இருக்கு. எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கும் அப்படின்னா சுரக்கக்கூடிய அந்த காலத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்நாட்டு இனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சிறப்பானதாக இருக்குது. வெளிநாட்டு இனங்களை விட உள்நாட்டு இந்த இனங்களுக்கு உள்நாட்டு சிற்றங்களுக்கு கூட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே இடத்துல வந்து சொன்னோம் பால் சுரக்கக்கூடிய காலத்தை பொறுத்துன்னு சொன்னோம். அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா கன்று பிறந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலம். ஒரு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலத்தை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது உள்நாட்டு இனங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அயல் நாட்டு இனங்கள், அதாவது போஸ்டாரஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. பேர்லேயே இருக்குது அயல்நாடு, அதாவது வெளிநாடு. வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி இனங்களை நம்ம இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து வெளிநாட்டு இனங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் அடங்குது அப்படின்னா ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ்ஸு, அதே மாதிரி ஹோல்ஸ்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இனங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய இனங்களாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனங்களில் பால் சுரப்பு வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா காலத்தை வந்து பொறுத்து இருக்கும். நம்ம மேலே பார்த்தது அதோட அந்த என்ன சொல்கிறது கன்று போட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் சுரப்பு காலம் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமான காலம் கொண்டதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பால் சுரப்பு காலம் அதிகமானதாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமான வெளிநாட்டு இனங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டு மாடுகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பால் வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய நாட்டு இனங்களும் வெளிநாட்டு இனங்களும் கலப்பினம் செஞ்சு சில சிறப்பு பண்புகளை கொண்ட கால்நடை இனங்கள் வந்து பெறப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பால் உற்பத்தியில் இருக்கக்கூடிய இனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். அதில் உள்நாட்டு இனம் எப்படி இருக்கும், வெளிநாட்டு இனம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என் லாஸ்ட் ஹெட்டிங் என்ன, லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்நாட்டு இனங்களையும் வெளிநாட்டு இனங்களையும் கலப்படம் செஞ்சு ஒரு சில பசுக்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அல்லது வந்து பசுக்களை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இழுவை இனங்கள். இழுவை இனம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இழுவை இனத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வேளாண்மை பயன்பாட்டுகளை வந்து முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உழுகக்கூடியது, பாசனங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. முக்கியமாக இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா வண்டி இழுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தான் இந்த இழுவை இனம் வந்து இருக்குது. இந்த இழுவை இனம் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடியது, வேலைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இனம் தான் இழுவை இனம்.
இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்ரித் மஹால், காங்கேயம், உம்பளஞ்சேரி, மாலவி, சிரி, ஹல்லிகார் இந்த மாதிரி இனங்கள் எல்லாமே இந்த இழுவை இனத்துக்குள்ள அடங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எருமை மாடுகள், எருதுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டை கூட நல்லா வந்து என்ன செய்யும் அப்படின்னா நல்லா வந்து தூக்கிட்டு போகும், இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி இழுவை வேலையை வந்து நல்லா செய்தாலுமே பசுக்கள் வந்து குறைஞ்ச அளவு தான் பாலை வந்து கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எருதுகள்லாம் நம்ம நிறைய வெயிட் தூக்குது அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நல்லாவே வேலை செஞ்சாலுமே கம்மியாக தான் பாலை தருது அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரு பயன்களையும் தரும் இனங்கள், அதாவது வேலைக்காகவும் சில இனங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒரு சிலது வந்து பாலுக்காக வளர்த்தோன்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலைக்காகவும் சரி பால் உற்பத்திக்காகவுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சில இனங்களை வந்து வளர்ப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே அதிகமான பாலை வந்து கறக்கும். அதே மாதிரி காளைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதிகமான வெயிட்டை வந்து இழுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயர்யானா மாடுகள், ஓங்கோல் மாடுகள், நான்கரேஜ் மாடுகள் இது எல்லாமே வந்து 2 வேலைக்காகவும் எதுக்கு அப்படின்னா நல்லா பால் கறக்கக்கூடியதுக்காகவும் அதே மாதிரி வந்து இழுக்கிறதுக்கு வெயிட்டை வந்து தூக்குறதுக்கு வேலை செய்யறதுக்கு இந்த 2 பயன்பாடுகளுக்குமே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்னென்ன 3 இனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் உற்பத்தி இனங்கள், இழுவை இனங்கள், 2ற்கும் பயன்படும் இனங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகை மாடுகளை பற்றி பார்த்துருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தகவல் துணுக்குல தமிழகத்தை தாயகமாக கொண்ட இழுவை மாடுகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா காங்கேயம், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். காங்கேயம் காளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனங்கள் எல்லாமே வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அந்த காங்கேயத்தை வந்து கொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிலாம் அழைக்கப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து காங்கேயத்தில் உருவானனால தான் இது வந்து நம்ம காங்கேயம் அப்படின்றத சொல்கிறோம். இது எந்த மாவட்டங்கள் அதிகமாக காணப்படுது தமிழகம்னு வந்துட்டு அது அப்போ எந்த மாவட்டங்கள் அப்படின்னா தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த காங்கேயம் வந்து அதிகமாகவே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாளையங்கோட்டையை சேர்ந்த மறைந்த பயில்வான் திரு என் நல்லதம்பி சர்க்காரி மான்ராடியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரோட முயற்சியால் தான் இந்த இனங்களை வந்து நிறையா வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல தம்பி சர்க்காரி மான்ராடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த இனங்களை வந்து நிறையா உருவாக்குறதுக்கு வந்து நிறையா வந்து முயற்சிகள் வந்து மேற்கொண்டாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்கூர் மாடுகள் அப்படின்றது வந்து ஈரோடு மாவட்டத்தில் பவானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பர்கூர் மலையில தான் இந்த மாதிரி இனங்கள் வந்து காணப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனங்களை சார்ந்த மாடுகள் எல்லாமே வந்து கரடு முரடாக இருக்கக்கூடிய பகுதிகளை நல்லா உழுது சரி செய்யும், நல்ல வேலைகளை வந்து செய்யறதுக்காகவே இந்த மாடுகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உம்பளஞ்சேரி மாடுகள், இந்த மாடுகளை வந்து எந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதி மாடுன்னு சொல்லுவாங்க, மொட்டை மாடுன்னு சொல்லுவாங்க, மோளை மாடுன்னு சொல்லுவாங்க, தெற்கத்தி மாடு இந்த மாதிரி வந்து இந்த உம்பளஞ்சேரி மாடை வந்து நிறையா பேர்களில் வந்து அழைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் வந்து நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்டதாக இருக்குது அப்படின்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்டதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த உம்பளஞ்சேரி மாடுகள் மேக்சிமம் வந்து ஈரப்பதம் எங்கே இருக்கோ அந்த பகுதியில் வந்து உழுகிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்ற மாடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உம்பளஞ்சேரி மாடுகளுக்கு வந்து அதிகமான பலம் இருக்கும், அதே மாதிரி இதோட ஆயுள் காலமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புலிக்குளம் மாடுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புலிக்குளம் மாடுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டம், தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம், கம்பம் பள்ளத்தாக்கு, தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு அந்த இடங்கள் எல்லாம் வந்து இந்த புலிக்குளம் மாடுகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த புலிக்குளம் மாடுகளை எந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளை நம்ம கேள்விப்படுறோம், ஜல்லிக்கட்டு காளை, ஜல்லிக்கட்டு மாடு, கிடாய் மாடு, செந்தாரை இந்த மாதிரி ஒரு சில பேரால் அந்த புலிக்குளம் மாடு வந்து அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்த மாடுகள் எல்லாமே வந்து முக்கியமாக நிலத்தை வந்து நல்லா உரமேற்றுறதுக்கும் அதே மாதிரி உழவு செய்வாங்கள்ல அங்கேயும் வந்து இந்த புலிக்குளம் மாடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மைசூர் வகை மாடுகள் நம்ம பார்த்துருந்தோம் அல்லது கேள்விப்பட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு கொம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னாடி வாக்கில் வந்து வளைஞ்சிருக்கும். நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் கொம்பு வந்து பின்னாடி வாக்கில் வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாடுகளுக்கு வந்து பின்னாடி வாக்கில் வந்து வளைஞ்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன மாடுகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா புலிக்குளம் மாடுகள், உம்பளச்சேரி மாடுகள், பர்கூர் மாடுகள், அதுக்கடுத்து காங்கேயம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம்ல.
இளம் பெண் கன்றுக்குட்டியானது இளம் பசு, அதாவது இளம் பெண் சின்ன கண்ணுக்குட்டி, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீமேல் தன்மை கொண்ட ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இளம் பசு அப்படின்றத சொல்கிறாங்க. இதே இது வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து ஆணாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிடாரி அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா இளம் பசு, கிடாரி. இளம் பெசு அப்படின்றது பெண்ணை சேர்ந்த ஒரு பெண் பாலினத்தை குறிக்கக்கூடியதாகவும், ஆண் கன்றை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிடாரி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணுக்குட்டி போட போகுது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ இந்த மாதம் போட போகுது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து பால் கறப்போம்ல, அந்த மாதிரி பால் கறக்காமல் அந்த தாய் மாடை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தாய் பசுவே பால் சுரக்கிறத வந்து நிறுத்திடும் அப்படின்றத கொடுத்துறாங்க. பால் சுரக்கிறத நம்மளே நிறுத்தணும், அல்லது அந்த மாடை வந்து நிறுத்திக்கிறோம், பால் சுரக்கிறத வந்து நிறுத்திடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன மாடுகள் எல்லாமே வந்து மற்ற மாடுகளை விட அதிக அளவு பாலை கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் சாப்பிடும் அப்படின்னா 6 மணி நேரம் மட்டும் உணவை வந்து சாப்பிடும். 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து சாப்பிட்ட உணவை எல்லாத்தையுமே அசை போடுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பாதி செரிக்கப்பட்ட உணவாகவே உள்ளே வந்து முழுங்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உள்ளே போய் தான் செரிமானமே அடங்கும். ஆனால் இது சாப்பிட்றத அசை போடுறதே வந்து 8 மணி நேரம் அசை போடுது, அதாவது பாதி அளவு செரிச்சே போயிடும் அப்படின்றதான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எருமை இனங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் எருமை மாடுகள் வந்து அதிக அளவில் காணப்படுது. இது வந்து எருமை மாடுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகமான பால் தரக்கூடிய ஒரு இனமாக கூட இருக்குது. அதாவது பசுவோட கம்பேர் பண்ணுறப்ப எருமை மாடுகள் வந்து அதிக அளவு பாலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எருமை மாடுலேயும் ஒரு சில இனங்கள் வந்து இருக்குது. அப்படின்னா முரா எருமை, மெசானா எருமை, அதுக்கடுத்து சுருதி எருமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எருமை மாட்டு இனங்கள் எல்லாமே அதிக அளவு பால் தரக்கூடிய உள்நாட்டு எருமை இனங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்நடை தீவனத்தோட இயல்பு மற்றும் அவற்றோட தேவைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கால்நடையை பற்றி பார்த்தோம். கால்நடையிலேருந்து நமக்கு பால் கிடைக்குது, நமக்கு வந்து நிறையா உதவி செய்து நிறையா வேலை செய்துன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதாவது அது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா பால் கிடைக்கும், நமக்கு நல்லா வேலை செய்யும். அப்போ அதுக்கு நம்ம சத்தான தீவனங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தீவனங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா பால் சுரக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மாதிரி இனங்களுக்கு தேவைப்படக்கூடிய தீவனங்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தவிடு அல்லது சக்கை, 2வது வந்து செறியூட்டமிக்க உணவு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. தவிடு சக்கையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கடினமான நார்ச்சத்து கொண்ட ஒரு தீவனமாக இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய சதைப்பத்து குடிக்கக்கூடிய தீவனமாக வந்து இந்த தவிடு அல்லது சக்கையெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவிடு சக்கை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா புல் நம்மளாம் பயிரிட்டிருப்போம், அந்த புல் வகைகள், அதே மாதிரி தாவர வேர்கள், வைக்கோல், அதே மாதிரி பயிர் தட்டைகள், சாவி விதையோட விதையுறை, இது எல்லாமே வந்து சாப்பிடும் மாடு. நமக்கு தெரியும்ல மாடு எந்த மாதிரிலாம் சாப்பிடணும், அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே இது செறியூட்டமிக்க உணவு அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து ரொம்ப குறைவான நார்ச்சத்தாக இருக்கும், ஆனால் இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புரதம், பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே பெற்ற ஒரு உணவாக தான் இந்த செறியூட்டமிக்க உணவு வந்து இருக்குது. சோளம், கம்பு, ராகி, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, ஆளி விதை புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு, மாங்கொட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இது எல்லாமே வந்து செறியூட்டப்பட்ட உணவை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த செறியூட்டப்பட்ட உணவை வந்து உருவாக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பசுந்தாள் உரங்கள்னால் எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா குதிரை மசால், மூவிலை, மஞ்சள், புரதப்புல், அதுக்கடுத்து சிறுதானியங்கள், யானைப்புல், இது எல்லாமே வந்து பசுந்தாள் உரங்கள். இதையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து பால் நல்லா சுரக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இதே நேரங்களில் பசுந்தாள் தீவனங்கள் நம்ம பார்த்தோம். இது கிடைக்காத நேரங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதனம் செய்யப்பட்ட ஒரு வகையான ஒரு உணவை வந்து கொடுக்குறாங்க அல்லது கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன உணவு அப்படின்னா சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு பதனம் செய்யப்பட்ட ஒரு உணவு தீவனம், அதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவனத்தை கொடுக்குறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா
வந்து அதிகமான பாலை வந்து நமக்கு கொடுக்கும். ஆனால் இதை நம்ம கொடுக்குறப்ப ஈரப்பதம் மிகுந்த நொதிக்க வைக்கப்பட்ட நிலையில தான் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து கரெக்டான உணவுப் பொருளாக அதுக்கு வந்து அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருள் வந்து அதிக ஈரப்பதம் கொண்டதாக இருக்கும், நல்லா நொதிக்க வைக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வந்து எதால் தயாரிக்கப்படுது அப்படின்னா, பசும்புல், சோளம், தானியம், களைகள் இது எல்லாத்தையும் முக்கியமாக பசுந்தாவரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த சிலஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதனம் செய்யப்பட்ட தீவனம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீவன மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். பால் உற்பத்தி செய்யக்கூடிய கால்நடைகளுக்கு நம்ம வந்து கரெக்டான அளவு உணவு வந்து கொடுக்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் வந்து எல்லா சத்து பொருட்களுமே சமமான அளவில் வந்து கலந்துருக்கணும். தாதுவாக இருந்தாலும் சரி, வைட்டமினாக இருந்தாலும் சரி, உயிர் எதிர்ப்பொருளாக இருந்தாலும் சரி, ஹார்மோன்கள் எல்லாமே வந்து சரிவிகித அளவில் நம்ம சேர்த்து தான் தீவனம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சரிவிகித அளவில் கொடுக்குறப்ப தான் அந்த விலங்கோட வளர்ச்சியும் சரி, பால் உற்பத்தியுமே அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி அந்த விலங்கையுமே நோயிலிருந்து பாதுகாக்க கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால் உற்பத்தி செய்யக்கூடிய பசுக்களுக்கு நம்ம தினமும் வந்து எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்கணும், அதுக்கான சராசரி விகிதம் கொடுத்துருக்காங்க. 15 இருந்து 25 கிலோகிராம் வரைக்கும் தவிடு கொடுக்கலாம், சக்கை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 4 முதல் 5 கிலோகிராம் தானிய கலவை, 100 150 லிட்டர் தண்ணி, இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இதை நம்ம புக்கில் பார்த்தா கிளியராக இருக்கும், அதையுமே நம்ம படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால செறியூட்டமிக்க தீவனங்கள் பசுக்களில் பால் சுரப்பு காலங்களில் தான் நம்ம அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த செறியூட்டப்பட்ட ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம நிறையா பார்த்தோம், நிறையா உணவுப் பொருட்களை கலந்து தான் அந்த செறியூட்டப்பட்ட தீவனமே தயாரிக்கிறாங்க. அது வந்து பசு வந்து பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த காலங்களில் வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த உணவை கொடுக்குறப்ப பால் சுரப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக அப்படின்னா எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2.5 லிட்டருக்கும் அதிகமாகவே பாலை வந்து சுரக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அதிகமாக பால் சுரந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோகிராம் தீவனமாக வந்து நம்ம கூடுதலாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமான தீவனம் வந்து கொடுக்கணும். 1 கிலோகிராம் தீவனமாக வந்து நம்ம கூடுதலாக வந்து அந்த விலங்குக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த செறியூட்டமிட்ட தீவனத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பால் அதிகமாக சுரக்கும். அதிகமாக சுரக்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த செறியூட்டமிக்க அந்த தீவனத்தை நம்மளும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களோட பேர், அதோட சராசரி அளவு 100 மில்லி லிட்டருக்கு அதோட சராசரி அளவு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா ஆற்றல், மொத்த புரதம், கேசின், மொத்த கொழுப்பு, செறிவூட்டப்பட்ட கொழுப்பு, அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட், சோடியம், கால்சியம், இது எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா பாலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் கால்நடை பெருக்கத்தை மேம்படுத்துறதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்திய அரசாங்கமே இந்த மாதிரி கால்நடையோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறையா திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கலப்பின தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, அதிகமான முக்கியமாக புதிய இனங்களை எல்லாம் உற்பத்தி செஞ்சுருக்கு அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கமே நிறையா திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம கால்நடைகளோட எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கலப்பின தொழில்நுட்பம் நம்ம பார்த்தோம், ரெண்டையும் வந்து கலந்து ஒரு இனமாக வந்து உருவாக்குறதான் கலப்பினம். இந்த கலப்பின தொழில்நுட்பத்து மூலமாக புதிய வகை இனங்கள் வந்து நிறையா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அது எல்லாமே அதிக திறன் கொண்டதாக வந்து நிறையா வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து என்னதுக்காக அப்படின்னா, பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி உள்நாட்டு பசு இனங்கள் எல்லாத்தையுமே ஐரோப்பிய இனங்களோட, அதாவது உள்நாட்டு பசுக்களை வெளிநாட்டு இனங்களோட கலப்பு செஞ்சு புதிய இன மாடுகளை உருவாக்குறது வந்து இந்த திட்டத்தோட ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இயந்திரம் மூலம் வந்து பால் கறக்கக்கூடிய புதிய முறை எல்லாமே வந்து இந்த திட்டத்துக்கு கீழே தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ முன்ன காலத்தில் இல்லை, இப்பயுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் தான் போய் வந்து பால் கறக்குறாங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே பால் கறக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மிஷினு, நவீன சாதனங்கள், புதிய முறைகள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால் செயல்முறை திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம்.
இது பால் பொருட்களோட உற்பத்தியை நல்லா உருவாக்கி நகர்ப்புறங்களில் வந்து, அதாவது நகரங்களில் அந்த இடங்கள்லாம் வந்து விநியோகம் செய்கிறத வந்து அடிப்படையாக கொண்டதான் வந்து என்ன அப்படின்னா பால் செயல்முறை திட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. பால் பொருட்களை பற்றி பார்த்தோம். இப்போ பால் பொருட்களை உற்பத்தி செஞ்சது எல்லாத்தையுமே நகர்ப்புறங்களில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்ம எங்கேயெல்லாம் தேவைப்படுதோ அதிகமாக அங்கே வந்து நல்லா வந்து விற்கக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை அடிப்படையாக கொண்டதான் இந்த பால் செயல்முறை திட்டமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முனைவர் வர்கீஸ் குரியன், இவரால் தான் வந்து தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெண்மை புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லியும் இந்த வர்கீஸ் குரியனை வந்து அழைக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா NDDB அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. மேலும் அறிந்து கொள்வோம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பஞ்சகவ்யா, நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சகவ்யா அதாவது ஹிந்தியில் வந்து பஞ்சம் அப்படின்றதுக்கு 5 அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். கவ்யா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் கவ்யா. பஞ்சகவ்யானா 5 வகையான பொருட்கள், மாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் தான் பஞ்சகவ்யா. இது வந்து எல்லாமே சேர்ந்தது வந்து ஒரு இது எல்லாமே எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே கரிம பொருளாலான உயிர் உரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த உரம் வந்து தாவரங்களுக்கு நல்லா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது. அதே மாதிரி அதோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதே இந்த பஞ்சகவ்யா வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்கள் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாட்டோட சாணம், அதோட மாட்டோட கோமியம் 25%, 25%. அதே மாதிரி பால், தயிர், நெய், வாழைப்பழம், இளநீர், வெல்லம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு பொருளாக தான் பஞ்சகவ்யம் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாட்டோடதுல மெயினாக இருக்கக்கூடிய அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா மாட்டுச்சாணம், மாட்டு கோமியம், பால், தயிர், நெய், அதோட சேர்த்து இப்போலாம் வந்து வாழைப்பழம், இளநீர், வெல்லம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு. நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அப்படின்றது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு வளர்ப்பு முறை அப்படின்றத சொல்லலாம். இதை வந்து அக்வா கல்ச்சர் அப்படின்றதும் சொல்லுவாங்க. நீர்வாழ் உயிரிகள் அப்படின்னா மீன், இறால், அதே மாதிரி சின்ன சின்ன இறால்கள், கூனி இறால்கள், நண்டு, பெருங்கடல் நண்டு, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உன்னை சாப்பிடக்கூடிய சிப்பி, முத்துச்சிப்பி, கடல் கலை இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அது வளரக்கூடிய தகுந்த சூழ்நிலையில் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அந்த தொழில்நுட்பம் அது எந்த மாதிரி வளருது எல்லா முறைகளையும் பயன்படுத்தி வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் என்ன அப்படின்னா நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு அல்லது அக்வா கல்ச்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ தகவல் துணுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடல், அதே மாதிரி உள் நன்னீர் இடங்களில், முக்கியமாக உள் நன்னீர் இடங்கள் அப்படின்னா ஏரி, குளங்கள், ஆறு, அது மட்டும் இல்லாமல் கடலோர நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு நிலைகள்லையும் அதிகமான மீன் வளங்களை கொண்ட முன்னோடி மாநிலமாக எந்த மாநிலம் விளங்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு விளங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இதை இப்படி கூட சொல்லலாம், மீன் வளங்கள் அதிகம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட கடல்வாழ் மீன்களோட வளம் வந்து 0.719 மில்லியன் டன் அளவாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம மாநிலத்தில் மட்டுமே 0.719 மில்லியன் டன் அளவுக்கு கடல்வாழ் மீன்களோட வளம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னீர் மீன் வளர்ப்பு வந்து 4.5 லட்சம் மெட்ரிக் டன்கள் அளவுக்கு மீனை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. முக்கியமாக கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணுறப்ப 6வது இடத்துல இருக்குது. இது எந்த மீன் அப்படின்னா கடலோர மீன் வளர்ப்பில் தான் நம்ம தமிழகம் வந்து 6வது இடத்துல இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர்வாழ் உயிரி வளர்ப்போட வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு, உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு, கடல்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கடல்வாழ் உயிரி வளர்ப்பை வந்து மாறி வளர்ப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களில் வளரக்கூடிய நீர் இது வந்து நன்னீர், உவர் நீர், கடல் நீர் வந்து நம்ம 3ஆக வந்து பிரிச்சிருக்கோம். இது எல்லாமே இது எதை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருக்காங்க அல்லது வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை அடிப்படையாக வச்சு தான் வகைப்படுத்தியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு. அதாவது நல்ல தண்ணி நன்னீரில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு முறை தான் நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு. இந்த நீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.5 ppt, அதாவது பார்ட்ஸ் பெர் 1000. 1000க்கு ஒரு அளவுக்கு தான் வந்து உப்பே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி இடங்கள், அதாவது நன்னீர் வளர்ப்பு முறை வந்து எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா குளம், ஆறு, அணைக்கட்டு, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தண்ணி எல்லாம் குளிர்ந்த நிலையில் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த நிலையில் வந்து வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நீர்நிலைகள் எல்லாமே நிலப்பரப்புலையும் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நன்னீர் மீன் இனங்கள்னு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெண்டை மீன், அதிலே கட்லா, ரோகு, மிரிக்கால், அதே மாதிரி கெளுத்தி மீன், சிலேபி மீன், காற்றை சுவாசிக்கக்கூடிய மீன்கள், இது எல்லாமே வந்து இந்த நன்னீரில் வளர்க்கக்கூடிய மீன்களாக வந்து இருக்குது அப்படின்றத தான் நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு. அதாவது கடல் நீரில் வளர்க்கப்படுறதுனால தான் இந்த உயிரினங்களை எல்லாத்தையும் அல்லது இந்த வளர்க்கக்கூடிய முறையை தான் நம்ம கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பை வந்து மாறி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கடலில் வந்து வளர்க்குறாங்க, கடல் பண்ணை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நன்னீராக இருந்தாலும் சரி, கடல் நீராக இருந்தாலும் சரி, உவர் நீராக இருந்தாலும் சரி, அது எந்த தன்மையை வச்சு வகைப்படுத்துனாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை. இப்போ கடல் நீர் அப்படின்னு வர்றப்ப இதில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னா 30லிருந்து 35 பிபிடி வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கடல் நீர்னா கடலுக்குள்ளேயே வளர்க்க மாட்டாங்க, கடல் பக்கத்தில் கடல் கரை ஓரம் இருக்குல்ல அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வந்து வளர்ப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆழ்கடல் பகுதிகளில் கூட இந்த மாதிரி மீன்களை வந்து அல்லது ஏதாவது உயிரினங்களை வளர்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆழ்கடல் பகுதிகள் அல்லது கடலோட அந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை வளர்ப்பாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த உயிரினங்களை எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா கூனி இறால்கள், அதாவது கடல் இறால்கள், முத்துச்சிப்பி, உண்ணத்தகுந்த சிப்பி, சங்கு, துடுப்புல இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது அந்த மீன்களில் வந்து துடுப்பு இருக்கும் அந்த மாதிரி மீன்களை ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா சால்மன் மீன்கள், ட்ரவுட் மீன்கள், கொடுவாய் மீன்கள், அதுக்கடுத்து மொரவை மீன்கள், பால் கெண்டை மீன்கள், மடவை மீன்கள், இது எல்லாமே கடல் நீரில் வளர்க்கப்படுது. இப்போ ஆழ்கடலில் வளர்க்குறத எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் கீழே வந்து என்னன்னா வலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, வேற எங்கேயும் போகாத மாதிரி. அதில் தான் வந்து இந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க. இது என்ன அப்படின்னா கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு. நெக்ஸ்ட் உவர் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு. உவர் நீர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நன்னீர், ரெண்டாவது பார்த்தது கடல் நீர். இதுவும் ரெண்டு சந்திக்கக்கூடிய இடத்துல, அதாவது கடல் நீரும் நன்னீரும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நன்னீர் தான் வந்து என்ன அப்படின்னா, அல்லது நன்னீர்னு சொல்லக்கூடியது, நன்னீரும் கடல் நீரும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீர் தான் உவர் நீர் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை முக்கியமாக எந்த இடங்களெல்லாம் ஒட்டி காணப்படும் இந்த மாதிரி நீர் அப்படின்னா கலிமுகம், உப்பங்களி, அதே மாதிரி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இது எல்லாமே வந்து உவர் நீர் வாழ் உவர் நீராக வந்து இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே உவர் நீர் வாழ் உயிரினங்கள். இங்கே இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 பிபிடி அளவை விட அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 32 பிபிடி அளவை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நன்னீர், 32க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கடல் நீர். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அது உவர் நீர் வாழ் உயிரினங்கள் வளரக்கூடிய அந்த வளர்ப்பில் இருக்கக்கூடிய நீரோட உப்புத்தன்மை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த மாதிரி மீன் இனங்கள்லாம் வளர்க்கப்படுது அப்படின்னா ஜிலேபி மீன்கள், முள் கொண்ட பெரிய நண்டு, அதே மாதிரி நண்டுகள், கடல் இறால், பால் கெண்டை, இந்த மாதிரி
இன்னொன்று நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனம், இந்த 2 நிறுவனங்கள் வந்து என்ன செய்யுது, அதோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் இந்த உங்களுக்கு வளப்புல இருக்கக்கூடிய நீர்நிலை ஆதாரங்கள்ல அதிக அளவுல நம்ம வந்து உற்பத்தியை வந்து பெருக்கணும். அது மூலமா தான் வளர்ந்து வரக்கூடிய மக்கள், இப்ப நம்ம என்ன மக்கள் அதிகமா இருக்கு, அப்ப மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான உணவு தேவை அதிகமா இருக்கும். முக்கியமா உணவு மட்டும் இல்லாம அந்த உணவுல ஊட்டச்சத்தும் வேணும். இந்த மாதிரி நம்ம நீர் நிலைகள்ல இருந்து கூட நம்ம வந்து உணவை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உணவு உற்பத்தியில கூட, உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து வருது அப்படின்னா அந்த மக்கள் தொகைக்கு கீழே நம்ம ஒவ்வொரு பாயிண்டா வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த உணவு உற்பத்தியில இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்றது ஒரு முக்கியமானதா இருக்கு. அது எந்த நீரா இருந்தாலும் சரி, நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்றது உணவு உற்பத்தி இருக்காங்க. இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்புல நீல புரட்சி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. இந்த நீல புரட்சி பார்ப்போம். அதாவது மீன் இனங்கள், அதே மாதிரி கடல் சம்பந்தமா இதுல எல்லாத்தையுமே ஒரு புரட்சி ஏற்படுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு புரட்சி தான் மீன் புரட்சி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீர் புரட்சி, இந்த நீர் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யறது, அதே மாதிரி அந்நிய செலாவணிகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, அதாவது நம்ம ஈட்டுறது, எல்லாத்துலேயுமே முக்கிய ஆதாரமா இந்த நீர் வளர்ப்புமே ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி, நகரங்களா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் வந்து மீன்பண்ணை நம்ம அமைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையிலையும் இருக்கு. அதிகரிக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்றது உணவு உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி உணவு உற்பத்தியோட அளவை வந்து அதிகப்படுத்துது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்னீர் அதே மாதிரி கடல் நீர்ல வாழக்கூடிய உணவு வகைகளை சார்ந்து சில மக்கள் வந்து என்னன்னா கடல் ஓரத்துல இருப்பாங்க, கடற்கரை ஓரம், அவங்க எல்லாருமே கடல் நீரை வந்து சார்ந்து இருக்கக்கூடியவங்க. சிலர் வந்து நல்ல தண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள்களுமே இருக்காங்க. இவங்களோட ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுலையுமே இந்த ஒரு வளர்ப்பு முறை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய, இந்த நீர்ல வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் வந்து நிறைய புரதச்சத்து கொண்டதா இருக்கு, வைட்டமின்ஸ் கொண்டதா இருக்கு, தாதுக்கள் கொண்டதா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் மீன் உற்பத்தி பத்தி கொடுத்துருக்காங்க. நீர்வாழ் உயிரி வளர்ப்பு உற்பத்தியில தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல நம்ம இந்தியா 2வது இடம். இதே மாதிரி மொத்த மீன் உற்பத்தியில உலக அளவுல இந்தியா 7வது இடம். இதுல கடல்வாழ் மீன் உற்பத்தின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல 10வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. முதல் நீர்வாழ்ல எத்தனாவது இடம், முக்கியமா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எத்தனாவது இடம், மொத்தமா மீன் உற்பத்தி அப்படின்னா உலக அளவுல எத்தனாவது இடம், கடல்வாழ் மீன் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவுல இந்தியா 10 கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட்ஸ், அதையும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீன் வளர்ப்பு. மீன் வளர்ப்பு இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து நிறையா பேர் வந்து என்ன வளர்க்குறோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க்கெல்லாம் வச்சுருக்கோம். அதில் இருந்தே நம்ம நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்போம். இந்த மீனை வளர்க்கக்கூடிய அந்த முறை தான் வந்து என்ன அப்படின்னா ஃபிசிகல்ச்சர் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த முக்கியமாக வந்து அது என்ன சொல்கிறது, பொருளாதாரத்துக்காக அல்லது பணத்துக்காகவே நிறைய பேர் வந்து மீனெல்லாம் வளர்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து அழகுக்காக வளர்க்குறது வேற. நம்ம இதில் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வளர்க்கக்கூடிய முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களையெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குளம் அல்லது ஏதாவது ஒரு நீர்த்தேக்கம், டேமு, ஏரி அல்லது அவங்களே ஒரு நிலத்தை செட் பண்ணி அங்கே வந்து மீனை வந்து வளர்ப்பாங்க. அங்கே வந்து நிறைய இனப்பெருக்கம் செய்வாங்க. இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன மீன்களை எல்லாத்தையுமே நல்லா பெரிய மீனை வளர்த்துட்டு அவங்க வந்து விற்று அவங்க வந்து பணமாக மாற்றிக்குவாங்க. அந்த தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா மீன் வளர்ப்பு. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா மீன் வந்து இருக்கு. இந்த மீன்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில வளர்க்கப்படுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மீன் எங்கெல்லாம் வளர்க்குறாங்களோ அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சமூகம்னு இருக்கும். இந்த மீன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மீன் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல நம்ம மட்டுமே மீன் வளர்க்குறோம், எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியதா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராம வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இந்த மீன் வளர்ப்பு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதுல மீன் அப்படின்றது நமக்கு உணவாக வந்து கிடைக்கக்கூடியது, நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் என்ன அப்படின்னா மீன்.
இந்த மீனில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரதம் இருக்குது, வைட்டமின் இருக்குது, தாது பொருட்கள் எல்லாமே இருக்குது. நமக்கு சத்தும் கிடைக்குது, வேலைவாய்ப்பும் கிடைக்குது, நமக்கு பணமும் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீனோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மீனோட வகைகள் அப்படின்னா விரிவான மீன் வளர்ப்பு, தீவிர மீன் வளர்ப்பு, அதாவது மீன் வகைகள் அப்படின்னு கிடையாது, மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய வகைகள். இப்போ நம்ம மீன் வளர்ப்பு தானே பார்த்துருக்கோம், மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய வகைகள். விரிவா இருக்கக்கூடிய மீன் வளர்ப்பு, தீவிர மீன் வளர்ப்பு, குளத்துல மீன் நீர் வளர்ப்பு, ஆறுகள்ல மீன் நீர் வளர்ப்பு, அணைகள்ல, ஏரிகள்ல, அதே மாதிரி ஒற்றை வகை மீன் வளர்ப்பு, அதே மாதிரி பல வகை மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி மீனை வளர்க்கக்கூடிய வகைகளை இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விரிவான மீன் வளர்ப்பு. பேர்லேயே இருக்கு விரிவான. அப்படின்னா என்ன அப்படின்னா பரந்த நிலப்பரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்மியான எண்ணிக்கையில் வந்து மீன்களை வளர்ப்பாங்க. அதாவது இடம் பெருசாக இருக்கும், ஆனால் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மீன்கள் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து இயற்கையான உணவு கொடுத்து வளர்ப்பாங்க. அதுதான் விரிவான மீன் வளர்ப்பு. ரெண்டாவது தீவிர மீன் வளர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் இடம் தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் மீன் வளர்க்குறது. இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து செயற்கையான உணவு கொடுத்து அந்த மீன்களை வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு குளத்தில் மீன் வளர்ப்பு. குளத்தில் வந்து நம்ம மீன்களை வளர்த்தோம் அப்படின்னா அது குளத்தில் நீர் வளர்ப்பு. நெக்ஸ்ட்டு ஆறுகளில் மீன் வளர்ப்பு. ஓடுற நீர் தான் ஆறு. அந்த மாதிரி ஆறில் வந்து நம்ம மீனை வளர்த்தோம் அப்படின்னா அதுதான் ஓடும் நீரில் மீன் வளர்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அணைகளில் மீன் வளர்ப்பு. அணைகள் எல்லாமே செயற்கையாக கட்டப்பட்டது. இந்த மாதிரி செயற்கையாக கட்டப்பட்ட நீர்த்தேக்கங்களில் நம்ம மீனை வளர்த்தோம் அப்படின்னா அதுதான் அணைகளில் நீர் வளர்ப்பு. ஏரிகளில் மீன் வளர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஏரிகளில் நம்ம மீன் வளர்த்தோம் அப்படின்னா அது ஏரிகளில் மீன் வளர்ப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றை வகை மீன் வளர்ப்பு. அதாவது ஒற்றை வகை மீன் வளர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரே ஒரு வகை மீனை மட்டும் எடுத்துக்கிறது. இல்லை சிலேப்பியா அப்படின்னா அந்த ஒரு வகை மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீர்நிலையில் வளர்க்குறது தான் ஒரு வகை மீன் வளர்ப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு வகை மீன் வளர்ப்பை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றை வகை மீன் வளர்ப்பு அல்லது ஒற்றை இன மீன் வளர்ப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல வகை மீன் வளர்ப்பு. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறையா வேறு வெரைட்டியில் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வளர்ப்பாங்க. அதுதான் பல வகை மீன் வளர்ப்பு. இதோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா இது கலப்பு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த மீன் பண்ணை. இது என்ன அப்படின்னா விவசாய பயிர்கள் நம்ம பயிரோட சேர்ந்து கால்நடையை வளர்ப்பாங்க. அதாவது நம்ம இன்னும் விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க, கூடவே வந்து கால்நடைகளையும் வளர்ப்பாங்க, அதோட சேர்த்து மீன்களையுமே வளர்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணையை வந்து ஒருங்கிணைந்த மீன் பண்ணை அப்படின்றத சொல்றாங்க. இதுல நெற்பயிர், கோழிகள், கால்நடை, பன்றிகள், வாத்து இதோட சேர்த்து மீன்களும் வளர்ப்பாங்க. நிறைய நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா கோழி வளர்ப்பாங்க, கால்நடைகளையும் வளர்ப்பாங்க, கூட சேர்த்து மீனையும் வளர்ப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அல்லது ஒருங்கிணைந்த மீன் பண்ணை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய வகைகள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீன் வளர்ப்புல இருக்கக்கூடிய குளங்களோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. குளங்கள்னு பார்த்தோம், அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய வகைகள். மீன்கள் எல்லாமே அதோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு குளத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒவ்வொரு குளம் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய குளத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணைகளை வந்து அமைப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன குளம் அப்படின்னா இனப்பெருக்க குளம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். பேரே வந்து இனப்பெருக்க குளம். இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளம். அந்த குளத்துல தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரோக்கியமான மீன்களை வந்து வளர்ப்பாங்க. நல்லா முதிர்ச்சியான ஆண் மீன், பெண் மீன்கள் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அந்த குளத்துல வந்து விட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து நல்லா முதிர்ச்சியானது, அதாவது இனப்பெருக்கத்துல முதிர்ச்சியான மீன்கள். அந்த குளத்துக்குள்ள போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெண் மீன்கள் எல்லாமே வந்து முட்டைகளை வந்து வெளியிடும். இது எல்லாமே வந்து அந்த முட்டைகள் எல்லாமே விந்துக்கள் மூலமாக கருவுறுதல் நடைபெறும். அதில் உள்ள வந்து ஆண் மீன் இருக்குது, பெண் மீன் இருக்குது. இதில் எப்படி மனிதர்களில் வந்து இனப்பெருக்கம் நடக்குதோ அதே மாதிரி அந்த குளத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த முட்டைகளும் விந்துகளும் சேர்ந்து கருவுறுதல் வந்து நடைபெறும். இந்த முட்டைகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கருவுற்ற நிலையை வந்து அடைஞ்சிரும். இந்த கருவுற்ற முட்டைகள் எல்லாமே தண்ணிக்கு மேலே வந்து நுரை மாதிரி, நுரை இருக்குல்ல, நுரை மாதிரி கூட்டமாக மிதக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் இனப்பெருக்க குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குஞ்சு பொரிக்கும் குழிகள். இனப்பெருக்க குளங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட அந்த முட்டைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த கருவுற்ற முட்டைகள் எல்லாமே தண்ணிக்கு மேல மிதக்குதுன்னு. இந்த முட்டைகளை எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்துடுவாங்க. அந்த முட்டையெல்லாம் எடுத்து பொரிக்கக்கூடிய குழின்னு ஒன்று தனியாக ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த குழிக்கு வந்து மாத்திடுவாங்க. அந்த நுரை மாதிரி இருக்கக்கூடிய முட்டையெல்லாம் எடுத்து, கருவுற்ற முட்டையெல்லாம் எடுத்து பொரிக்கக்கூடிய குழிக்கு வந்து மாத்திடுவாங்க. அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே வந்து மீன்களை வந்து பொரிக்க வைப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீன் பொரிக்கக்கூடிய குழிகள் அப்படின்றத சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இந்த மீன் பொரிக்கக்கூடிய குழிகள் வந்து 2 வகையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா பொரிப்பகங்கள், இன்னொன்று வந்து பொரிப்பு வலை தொட்டிகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்குது. அதுதான் குஞ்சு பொரிக்கக்கூடிய குழிகள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாற்றாங்கால் குளங்கள். இதில் என்ன ஆகும் அப்படின்னா குஞ்சு பொரிக்கக்கூடிய குழிகளில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முட்டை உருவாச்சு, ரெண்டாவதுல குட்டி குட்டி மீன் குஞ்செல்லாம் உருவாச்சு. இதில் நம்ம குட்டி மீனை எல்லாத்தையுமே எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா நாற்றாங்கால் குளங்களை வந்து விடுவாங்க. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2லேருந்து 7 நாளுக்கு பிறகு, அதாவது இந்த சின்ன மீன்களை எல்லாத்தையும் 2லேருந்து 7 நாளுக்கு அப்புறமா எடுத்து நாற்றாங்கால் குளத்துக்கு மாற்றுவாங்க. அந்த குஞ்சு பொரிக்கிறதுல 2லேருந்து 7 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து தான் இங்கே வந்து மாற்றுவாங்க. இந்த குஞ்சுகள் எல்லாமே வந்து இந்த நாற்றாங்கால் குளத்தில் வந்து 60 நாள் வரைக்கும் வந்து நல்லா வந்து வளர்க்கும். இங்கே வந்து வளர்ப்பாங்க. அதுக்கு தேவையான உணவு வந்து கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வளர்கிற வரைக்குமே அந்த நாற்றாங்கால் குளத்தில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது முட்டை, அதாவது இனப்பெருக்கத்துக்கான குளம். அங்கே வந்து ஆண் மீன் பெண் மீனை விட்டு இனப்பெருக்கம் அடைய செய்வாங்க. இனப்பெருக்கம் அடைஞ்ச அந்த முட்டை எல்லாமே தண்ணி மேலே நுர மாதிரி மிதக்கும். இதை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா குஞ்சு பொரிக்கக்கூடிய குழிக்குள்ளே விடுவாங்க. அங்கே குஞ்சு பொரிச்சு இருக்கும். அங்கேருந்து 2லேருந்து 7 நாள் வரைக்குமே அந்த குழிக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா 7 நாளுக்கு அப்புறமா எடுத்து நாற்றாங்கால் குளங்களுக்குள்ளே விடுவாங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வளர்கிற வரைக்கும் இதுக்குள்ளே நல்லா பக்குவமாக பாதுகாப்பாங்க. இதுக்கு வந்து 60 நாட்கள் வரைக்கும் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வளர்க்கக்கூடிய குளங்கள். அங்கே நாற்றாங்கால் குளங்களில் வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு, இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருந்து எடுத்து வளர்க்கக்கூடிய குளங்களுக்கு வந்து அந்த மீன்களை எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் இருக்கும். 3 மாதம் அப்படின்றப்ப அந்த மீன்கள் எல்லாமே 10லேருந்து 15 சென்டிமீட்டர் நீளமுடைய மீனாக வந்து வளர்ந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மீன்கள் எல்லாமே இலரிகளாக மாற்றம் அடையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வளர்க்கும் குளங்களில் தான் நல்ல பெரிய மீனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இருப்பு குளங்கள். நம்ம வளர்க்கும் குளங்களில் வளர்த்த எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருப்பு குளங்களுக்கு மாற்றுவாங்க. இந்த இருப்பு குளங்களை வந்து வளர்ப்பு குளம் அல்லது உற்பத்தி குளம் அப்படின்றத கூட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வளர்ப்பு குளம், இது வந்து இருப்பு குளம். என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே வளர்ந்ததை எல்லாமே இங்கே வந்து இருப்பு வச்சுருப்பாங்க. வளர்த்தது எல்லாமே உற்பத்திக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த குளம் தான் அந்த குளம். இங்கே வந்து விற்பனைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ விற்பனைக்கு நம்ம வந்து இதை விற்கலாம் அப்படின்ற ஒரு லெவல் வரைக்கும் அவங்க வந்து இந்த மீன்களை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன்கள் எல்லாமே அது விற்பனை செய்யக்கூடிய அந்த நாள் வரைக்குமே அங்கே வந்து வளர்க்கும். நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா மீன் குஞ்சுகளை வந்து விடுறதுக்கு முன்னாடியே இந்த குளம் வந்து கரிம மற்றும் கனிம உரங்கள் இடப்பட்டு பராமரிக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மீன்களை எல்லாத்தையுமே இந்த தொட்டிக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, இந்த இருப்பு குளத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நல்லா உரமெல்லாம் போட்டு தான் பராமரித்து வச்சுருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிலைகள்லையும் மீன்கள் எல்லாமே வந்து வளர்றப்ப ஒவ்வொரு இடங்களை வந்து மாற்றுறாங்க. ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா விற்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் குளத்துக்கு இருப்பு குளத்துக்கு மாற்றிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் உணவுக்காக வளர்க்கப்படக்கூடிய மீன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நன்னீரில் வளர்க்கப்படக்கூடிய மீன்கள். இந்திய கெண்டை மீன், கட்லா, ரோகு, மிரிக்கால், கெளுத்தி மீன், விரால் மீன், ஜிலேபி மீன், இது எல்லாமே வந்து நன்னீரில் வளர்க்கக்கூடிய மீன்கள். கடல் நீரில் வளர்க்கப்படும் மீன்கள் அப்படின்னா கொடுவாய் மீன், மடவை, சானஸு, அதே மாதிரி இது எல்லாமே வந்து கடல் நீரில் வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன மீனை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீன்களோட ஊட்டச்சத்து மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நன்னீரில் வளர்க்கப்படக்கூடிய மீன்களாக இருந்தாலும் சரி, கடல் நீரில் வந்து வளர்க்கப்படக்கூடிய மீன்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோம். முக்கியமாக மீன்களை நல்ல ஊட்டச்சத்து இருக்குது, நல்ல புரதச்சத்து இருக்குது. இந்த மாதிரி ஊட்டச்சத்து புரதச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆதாரமாக மீன்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மீன்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே செரிக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்டதாக அந்த மீனோட உணவு வந்து இருக்குது. மீன் உணவு நமக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அமினோ அமிலம், லைசின் மற்றும் மெத்தியோனைன்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், தாது பொருட்கள் எல்லாமே இந்த மீனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் எது அப்படின்னா ஏடி. நம்ம கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து நம்ம ஏடிஇகேன்னு நம்ம படிச்சிருப்போம். முக்கியமாக அதில் ஏடி இது எல்லாமே வந்து நீரில் கொழுப்பில் கரையக்கூடிய இந்த விட்டமினாக இருக்கக்கூடிய ஏடியும், நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் வந்து எது படிச்சிருக்கோம் பிசி. நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள்லாம் ஏடிஇகே, நீரில் கரையக்கூடிய கொழுப்புகள்னால் பிசி. இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களாக இருக்கக்கூடிய ஏடியும், அதே மாதிரி நீரில் கரையக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள், அதாவது பைரிடாக்சின், சயனோகோபாலமின், நியாசின், இது எல்லா சத்துக்களுமே இந்த விட்டமின் எல்லாமே மீனில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து மீன் உணவு நமக்கு அமையுது. முக்கியமாக நிறைவுறாத கொழுப்பு அமிலங்களோட தொகுப்பாக வந்து இருக்குது. இது எல்லாமே மீன்களில் ரொம்பவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மீன்கள் வந்து இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவாக வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா மீன்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து கிடைக்குது, புரதச்சத்து கிடைக்குது, இரும்பு சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லா சத்துமே வந்து மீன்ல இருந்து கிடைக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீன்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உபப்பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மீன் உணவை சாப்பிட்றதுனால நமக்கு சத்தெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மீதி ஏதாவது பொருட்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நிறையா மீன்பிடி தொழிற்சாலைகளை உணவுக்காக மீனை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இது எல்லாமே எதுக்காக? பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மீன் சார்ந்த பிற உபயோகமான பொருட்களையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பக்குவப்படுத்த மீன் சார்ந்த பிற உபயோகப் பொருட்கள் மனிதர்களை வந்து உட்கொள்றதுக்காகவும் அதை நம்ம வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மீன்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய உபப்பொருட்கள் அப்படின்னா மீன் எண்ணெய் சொல்லலாம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கருவாடு சொல்லலாம், மீனோட உடல் எண்ணெய், இது எல்லாமே மீன்லேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து உபப்பொருட்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மீன் எண்ணெய். மீன் எண்ணெய் அப்படின்றது மீனோட ஈரல், அது மட்டும் இல்லாமல் மீனோட உடலில் இருந்து தான் இந்த மீன் எண்ணெயை எடுப்பாங்க. ஈரல்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மீன் ஈரல் எண்ணெய். மீன் உடல்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மீன் உடல் எண்ணெய். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மீனோட ஈரல் எண்ணெய். காட் மீன், சூறை மீன், பெரிய தட்டை மீன், சுறா மீன் போன்றவற்றோட ஈரலில் இருந்து இந்த எண்ணெய்கள் வந்து எடுப்பாங்க. இந்த ஈரல் எண்ணெய்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிறந்த மதிப்பு மிக்க முக்கியமாக மருத்துவ குணம் கொண்டதாக வந்து இந்த மீனோட ஈரல் எண்ணெய்கள் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் எது அப்படின்னா ஏ, டிஇ இந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து மீன் ஈரல் எண்ணெயில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு மீன் உடல் எண்ணெய், அதாவது மத்தி மீன், ஹெர்ரிங் மீன், சாலை மீன், காணங்கெளுத்தி, அதே மாதிரி நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன்களில் இருந்து எண்ணெய் வந்து எடுப்பாங்க. முக்கியமாக அந்த எண்ணெய்கள் வந்து தொழிற்சாலைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வண்ணங்களில் மேற்பூச்சுக்காக அழகு சாதன பொருட்கள் எல்லாம் இந்த மீனோட உடல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீன் எண்ணெயோட ஆரோக்கியத்திற்கான நன்மைகள் வந்து நமக்கு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மனநோயை கூட குறைக்கும், உடல் பருமனை குறைக்குது, இருதய நோயை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை குடிக்குது, எய்ட்ஸ் நோய்க்கு கூட மருந்தாக வந்து இந்த மீன் எண்ணெய்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மீன் உணவு. மீன் எண்ணெய் கழிவுகளில் இருந்து இல்லாட்டி மீனோட உடல் பகுதியில் இருந்து உருவாக்கப்படக்கூடிய உணவு தான் மீன் உணவு. இந்த மீன் உணவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புரதங்கள் இருக்குது, கொழுப்பு இருக்குது, தாது பொருள் இருக்குது, வைட்டமின், ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மீனோட கழிவுகளெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கோழி பண்ணையில் அல்லது கால்நடை வளர்க்கக்கூடிய பண்ணைகளில் அந்த பண்ணைகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம உணவாக கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீன் தொழிலில் இருந்து பிற துணை பொருளாக வந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா மீன் மாவு, மீன் உரம், மீன் பசுந்தீவனம், மீன் கழிவு, மீன் இறைச்சி, மீன் பசை, மீன் தோல், மீன் பசைக்குழு, இந்த மாதிரி மீன் எண்ணெய், அதே மாதிரி மீன் கருவாடு, இது எல்லாமே நமக்கு மீன்லேருந்து கிடைக்கிது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னன்னா மீனை பற்றி கொடுத்துருக்குது, மீன் வளர்ப்பை பற்றி கொடுத்துருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் தான், ரொம்ப ஈஸியான ஹெட்டிங்ஸ் தான். மீன் வளர்ப்புனா என்ன, மீன் வளர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்போட வகைகள் என்ன, அந்த குளங்களில் வந்து எப்படியெல்லாம் வளர்க்கப்படுது மீன், இந்தியாவில் வந்து உணவுக்காக எந்த மாதிரி மீன்கள் யூஸ் பண்ணுறாங்க கிடைக்குது நமக்கு, அதே மாதிரி மீனில் நமக்கு என்ன சத்து கிடைக்குது, அதுக்கப்புறம் மீனில் இருந்து இந்த சத்துக்கள் மட்டும் கிடையாது இன்னும் உபப்பொருட்கள் நிறையா கிடைக்குது அப்படின்றத தான் இந்த ஹெட்டிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. மீதி இருக்கக்கூடியதை நம்ம தேர்டு பார்ட்டாக வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 கொஸ்டினையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா மொத்த மீன் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடம்? உலக அளவில் மொத்த மீன் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்? இதுதான் இந்த 2 கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.